ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமூழ்ச்சி நாள் காலை வேலையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு அருமையான செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய விசுவாச ஜீவியத்தில், விசுவாச ஓட்டத்தில் நமக்கு அநேக போராட்டங்கள், யுத்தங்கள் உண்டு. நாம் கர்த்தருக்காக வாழும் பொழுது, நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே நம்முடைய ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது, கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது, இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலிருந்து நமக்கு பல போராட்டங்கள் வரும், பல யுத்தங்கள் வரும். ஆனாலும் பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, இந்த யுத்தம் வரும், ஆனால் அந்த யுத்தத்தை நீங்கள் தனியாக செய்வது கிடையாது. ஏனென்றால் பாருங்க, இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த யுத்தத்தை செய்வார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த யுத்தத்தை செய்கிறார் என்ற வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச ஜீவியத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டும். பவுல் சொல்கிற மாதிரி, நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன் அப்படின்னு நாம் போராடி முடிக்கணும். ஆனால் அந்த போராட்டத்தை நாம் தனியாக செய்ய போறதில்ல. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மோடு யுத்தம் செய்வார். நாம் ஜெயிப்போம். we are the victors. நாம் ஜெயிக்கிறவர்கள். பிரியமானவர்களே, இந்த 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறதான யுத்தத்தை குறித்து, விசுவாசிகளாகி நமக்கு வருகிற யுத்தத்தை குறித்து எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே பிசாசின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆகவே நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, ஒரு யுத்தம் உண்டு என்று விசுவாசிகளாகி நமக்கு வேதம் சொல்கிறது. அதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு சேர்ந்து நமக்காக யுத்தம் செய்வார். இந்த 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல இஸ்ரவேல் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், தன்னுடைய ஜனங்களை கர்த்தருடைய பாதையில நடத்தின ஒரு மனுஷன். இதற்கு முந்தின அதிகாரமாகிய 19வது அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த யோசபாத் ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். 19வது அதிகாரம் 4வது வசனத்துல, யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்செபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். இந்த யோசபாத் ராஜா தன்னுடைய ஜனங்களை கர்த்தரிடத்திலே திரும்ப பண்ணினான். அவர்கள் சிலர் நேரங்களிலே வழி விலகி போயிருந்தாங்க, அவர்கள் எல்லாம் திருப்பி தேவனிடத்திலே திருப்பினான். அது மாத்திரமல்ல, 9வது வசனத்துல 2 நாளாகவும் 19:9 பார்க்கிறோம், அவர்களுக்கு கட்டளிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து அப்படின்னு சொல்றார். தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தருக்கு பயந்து உத்தம இருதயத்தோடு நடக்க சொல்றார். ஆக இந்த யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், தன்னுடைய ஜனங்களை கர்த்தருடைய பயத்திலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கவும் வழி நடத்தின ஒரு ராஜா. இப்படிப்பட்ட ராஜாவுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு பெரிய போராட்டம், யுத்தம் வருகிறது. 1 இல்ல 2 அல்ல. நாம் பார்க்கிறோம் 2 நாளாகவும் 20ல் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய
ஆசோசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. யோசபாத் தேவனுக்கு பயந்த மனுஷன். அவரிடத்துல ஏராளமான ஜனங்கள் உமக்கு விரோதமாக யுத்தத்தில் இதோ அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஏராளமான பிரச்சனைகள் வரும், ஏராளமான எதிர்ப்புகள் வரும், ஏராளமான பயங்கரங்கள் வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 18:4-5 வசனங்களிலே, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது என்று சங்கீதக்காரன் சொல்றார். பயங்கரம். தாவீது கர்த்தருக்கு வாய்ந்த ஒரு மனுஷன், கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஒரு மனுஷன், அவர் சொல்றாரு, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் பெருகியது. இப்படி ஏராளமான பிரச்சனை வந்தது. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் ஏராளமான பிரச்சனை வரும், வராம இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்க, இங்க அடுத்து 2 நாளாகவும் 23-4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தருக்கு தேட, 3-4 வசனத்திலே பார்க்கும்பொழுது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கும் ஒருமுகப்படுத்துவதற்கும் யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். பிடிமானவர்களே, பயம் வரும். ஏராளமான பிரச்சனை நமக்கு வரும்போது, வீட்டுக்குள்ள பிரச்சனை, வெளியே பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிறைய பிரச்சனை வரும். ஏராளமான பிரச்சனை நம்ம தாக்க வரும். அப்போ நமக்கு ஒரு பயம் வரும், ஒரு கலக்கம் வரும், என்ன செய்யறதுன்னு ஒரு சோர்வு வரும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை தேட வேண்டும். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எத்தனையோ தேசங்கள் வந்தார்கள், ஏராளமான ஜனங்கள் கூடினார்கள். அப்பொழுது அவன் பயந்தான். பயந்தாலும் கூட என்ன செய்தான்? ஜனங்களை கூட்டி கர்த்தரை தேட ஆரம்பித்தான். கர்த்தரை தேடுங்க. ஏராளமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்பொழுது நீங்க கர்த்தரை தேடுங்க. பயம் வரும், கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடும் பொழுது பிரியமானவர்களே, சங்கீதம் 18:6 மரண கட்டிகள் என்னை சூழ்ந்ததுன்னு சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் என்ன செஞ்சாராம்? எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஏராளமான பிரச்சனை, மரண கட்டுகள் அவரை சூழ்ந்தது, துர்ச்சன பிரவாகம் பெருகிற்று. அப்போ சொல்றாரு, எனக்கு வந்த நெருக்கத்தில் நான் என்ன செய்தேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தம் அவருடைய ஆலயத்திலே அவர் செவிகளிலே ஏறிற்று. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ ஜனமே, ஏராளமான பிரச்சனைகள் உங்களை சூழ வரும் பொழுது நீங்க கர்த்தரை தேடுங்க. கர்த்தரிடத்துல உங்கள் விண்ணப்பத்தை செலுத்துங்க. அவர் காதுல அது கேட்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை தேடும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தணும். எப்படி பலப்படுத்தணும்னா, நம்முடைய விசுவாசத்தை எப்படி பலப்படுத்தணும்னா, பாருங்க, இந்த யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு? இந்த யோசபாத் ராஜா 5-6 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறார். இந்த யோசபாத் ராஜா ஜனங்களை கூட்டி கர்த்தரை தேடுறாரு, ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி ஜெபிக்கிறார்னா, 5-6 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடி சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, உம்மோடு ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தின் குடிகளை துரத்தி இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுக்கவில்லையா? அதாவது, கர்த்தாவே நீர் வல்லமையுள்ளவர் சொல்லணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே கர்த்தாவே நீர் வல்லமையுள்ளவர், எங்க முற்பிதாக்களுக்கு வல்லமையான காரியங்களை நீர் செய்தீர் என்று சொல்லி கர்த்தர் செய்த வல்லமையான காரியங்களை நினைவு கூர்ந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏசாயா 51:9-10 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எழும்பினபடி எழும்பு, ராகாவை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ, மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ என்று சொல்லி கர்த்தர் செய்த வல்லமையான காரியங்களை நாம் நினைத்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். கர்த்தருடைய புயத்தை எழுப்பணும். கர்த்தருடைய புயம் பராக்கிரம் உள்ளது, வல்லமை உள்ளது. அது நம்ம என்ன செய்யணும்? எழும்பு எழும்பு புயம், முன்னாட்களிலே நீர் அற்புதத்தை செய்தீர், வல்லமையான காரியங்களை செய்தீர்.
இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கும் போது அதை 2ஆக பிளந்து அதில் கடக்க பண்ணினீர். அந்த சமுத்திரத்துக்குள் இருந்த பிசாசின் தலையை, வலு சர்வத்தின் தலையை நசுக்கினீர், உடைத்தீர். அப்படி வல்லமையான கிரியைகளை செய்தீரே. இன்றைக்கு என்னுடைய பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த பிரச்சனையில கர்த்தருடைய புயமே நீ எழும்பு, எனக்கு உதவி செய் என்று சொல்லி கர்த்தர் செய்த பராக்கிரமான கிரியைகளை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கும் அதை செய்வார் என்று நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய பராக்கிரமத்தை நினைத்து உங்க விசுவாசத்தை பலப்படுத்தும் பொழுது என்ன வரும்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும். அப்ப கர்த்தர் உங்களோடு பேசுவார். பாருங்க, இங்க நம்ம பார்க்கிறோம் 2 நாளாகவும் 20 பாருங்க, 14-15 வசனத்துல பாருங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனாகிய லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி அவன் சொன்னதாவது. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியின் மேலே, ஒரு லேவியன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கி கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பராக்கிரமத்தை சொல்லி சொல்லி உங்க விசுவாசத்தை பலப்படுத்தும் பொழுது, நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பதில் வரும். என்ன சொல்லுவாரு? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவாரு? பயப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தர் உங்களோடு இருந்து யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை வரும். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது என்ன நடக்குது? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். உடனே கர்த்தரை துதிக்கணும். என்ன பண்ணாங்க பாருங்க, இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணாரு? 20, 21, 22 வசனங்களில் நாம் பார்க்கும்பொழுது, 20, 21 வசனங்களை நாம் பார்க்கலாம். 20, 21 வசனங்களில், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வடாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண போறவங்க, கத்தி கவடா எடுத்துன்னு போனவங்க பின்னால நிற்கிறாங்க, முன்னாடி பூரிகைகளை ஊதி துதிக்கிறாங்க. சண்டைக்கு போனா என்ன பண்ணோம்? முன்னாடி தானே போய் யுத்தம் பண்ணோம். யுத்தம் பண்ணா நீங்க கொஞ்சம் பின்னால் நில்லுங்க, கர்த்தரை துதிங்க, முதல்ல போய் கர்த்தரை துதிங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தத்தை நடத்துவார்னு சொல்லி என்ன பண்ணாரு யோசபாத்து? யுத்தம் பண்ண ஆயுதம் அணிந்தவன் நிற்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால கர்த்தரை துதிக்கிறவர்களை அனுப்பினான். கர்த்தரை துதித்தார்கள். பெரியமானவர்களே, நீங்க கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தை வந்த உடனே நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் துதிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அப்பதான் அற்புதம் நடக்கும். கர்த்தரை நீங்கள் துதிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். உங்களுக்கு ஏராளமான பிரச்சனை வரும் பொழுது, உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது, கர்த்தரை தேடணும். கர்த்தரை நோக்கி உங்கள் ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கணும். கர்த்தர் செய்த வல்லமையான காரியங்களை சொல்லி சொல்லி உங்க விசுவாசத்தை பலப்படுத்தி நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய உத்தரவு வரும், வார்த்தை வரும். பயப்படாதே, நான் உனக்கு முன்னால சென்றவனுக்கு நான் இந்த யுத்தத்தை செய்கிறேன்னு கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அதான் யோசபாத் செய்தார். உடனே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அப்ப என்ன நடக்குது பாருங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த உடனே பாருங்க, 2 நாளாகவும் 20, 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணி அவர்களே வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா விதமான ஏராளமான பிரச்சனைகளும் ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு அது அப்படியே அழிந்து போகும், அப்படியே இல்லாமற் போகும். நீங்க கர்த்தரை துதிக்கணும். தைரியமாக, பயப்படாம, கலங்காம கர்த்தரை நோக்கி நீங்க அபயமிட்டீங்க, அவர் பதில் சொன்னாரு. உடனே அவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்,
என்னை விடுவிக்கிறதற்காக, என்னை விடுவித்ததற்காக, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறதான எல்லா பிரச்சனைகளும் தாமாக அழிய பண்ணுவார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு துக்கம் வரும்பொழுது, நமக்கு கஷ்டம் வரும்பொழுது, நமக்கு துன்பம் வரும்போது, ஏராளமான பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தரை நோக்கி நாம் அபயமிட்டு அவருடைய சத்தம் வந்த உடனே அவரை துதி செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய துக்கத்தை எல்லாம் மாற்றுவார். நம்முடைய துக்கம் எல்லாம் மாறி போகும். பாருங்க, நாம் வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீங்க, உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீங்க, ஆனால் உங்கள் துக்கமா மாறும். பிரச்சனையெல்லாம் வரும்போது ஒருவேளை உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும், பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி துதி செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். தோல்வி மாறி வருகிற எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றுவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அடங்கி போகும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றிட்டாரு, கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை மறந்து நம்ம வேலையை நம்ம செய்யணுமா? ஆவா, வந்த பிரச்சனையெல்லாம் போச்சுடாப்பா என்று சொல்லி நிம்மதியாக பாட்டு தூங்கிடலாமா? நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமா? பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை விடுவிக்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்கணும். கர்த்தரை நாம் பின்பற்றுவதிலே உண்மையாக இருக்கணும். திருவசனத்தை நாம் படிக்கிறோம், படிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் நன்மை பெறுவது மாத்திரமல்ல, திருவசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு 1 அதிகாரம் 22வது வசனத்தில் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை படிக்கிறோம், பிரச்சனை வரும்போது பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பிரச்சனை நீங்கின உடனே எல்லாத்தையும் மறக்கக்கூடாது. திருவசனத்தை படிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்யணும். கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் நம்மை விடுவித்த கர்த்தருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக தொடர்ந்து விசுவாச ஜீவியத்திலே வெற்றி நடை போட்டு கொண்டு நாம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்கும்? கடைசியிலே ஒரு நாள் வரும், கர்த்தர் வருவார். கர்த்தர் வந்து கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் வந்து என்ன சொல்வார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று அழைப்பான். நம்முடைய எஜமான் வருவார். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் கொடுத்த கொஞ்சம் பொறுப்பில் உண்மையாக இருக்கும் பொழுது, அவருடைய இந்த விசுவாச ஜீவியத்தில் நாம் உண்மையாக இருந்து கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்கும் பொழுது, இன்னும் அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் இந்த உலகத்திலே முடியும் பொழுது கர்த்தர் வந்து, நம்முடைய எஜமான் வந்து, என்னுடைய எஜமானுடைய ராஜ்யத்திலே பிரவேசி என்று நம்மை அழைப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான சந்தோஷத்திற்குள், பூரண சந்தோஷ சமாதானத்திற்குள்ளே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசி என்று நம்மை சொல்ல அழைப்பார். எவ்வளவு இன்பமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இதனால நம்ம கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுக்கு யுத்தம் உண்டு, ஆனால் இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த யுத்தத்தை செய்து உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். நாம் கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய வல்லமையான கிரியைகளை நினைவு கூறணும், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நிச்சயமாக வரும். அப்பொழுது கர்த்தரை நாம் துதிக்கணும். நம்முடைய சத்துரு தலை கவிழ்ந்து ஓடி விடுவான், நமக்கு ஜெயம் கிடைக்கும். அதற்கு பிறகு கர்த்தருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் வாழணும். தொடர்ந்து கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதனாலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை நாங்கள் கேட்டு தியானித்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய உதவிகளை, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இந்த வசனத்தை தியானிக்க கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், விசுவாசத்தை பலப்படுத்தும், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அப்புறப்படுத்தும், சுகபலன் தாரும், உம்முடைய வருகை காயங்களை ஆயத்தப்படுத்தும்.
இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்திலே இந்த ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.